அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பேப்பர் 1 பேப்பர் 2 முறையே நவம்பர் 15 நவம்பர் 14 2 நாள் எக்ஸாம் நடத்தினாங்க. இதில் எல்லாருமே எழுதியிருப்பீங்க. நிறைய நண்பர்கள் சொன்னது பேப்பர் 1 சரிங்க, பேப்பர் 2 ரெண்டுமே ஈஸியாக இருந்துச்சு. இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் 2012லேருந்து 2022 வரைக்குமேங்க. இப்போ முடிஞ்சு போன எக்ஸாமில் மற்ற எக்ஸாமில் காட்டிலும் இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததா எல்லா நண்பர்களுமே சொல்லியிருந்தாங்க. அதற்கான காரணம் உங்களுக்கே தெரியும். இப்போ கரண்டில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் டெட்டு கம்பல்சரின்னு சொன்னதுனால அவங்களும் அட்டன் பண்ணிருக்கிறாங்க. அதற்காக தான் இந்த கொஞ்சம் மற்ற டைமை காட்டிலும் இப்போ ஈஸியாக கேட்டிருந்தாங்க. வழக்கமாக பொறுத்த வரைக்கும் டிஆர்பிக்கு ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 10 நாளும் குறைஞ்சபட்சம் 7 நாளும் விடுவாங்க. லாஸ்ட்டாக பிஜியில் மட்டும் 3 நாளில் விட்டாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கு 3ஆவது நாள். இன்றைக்கி வருமானு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டீச்சராக கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சரிங்க, எய்டட் ஸ்கூல்லையும் சரிங்க, அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்திங்களா டீச்சர்ஸாக, அவங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுறதுக்கோசரம் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதில் ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால திருப்பியும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. இன்றைக்கி அல்லது நாளைக்கு அவங்க சரி செஞ்சு திருப்பி நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. சரி, இன்றைக்கி ஆன்சர் கீ வரலாம் அல்லது அதிகபட்சம் நாளைக்கு வரலாங்க. இல்லை வழக்கம் போல் இந்த வார இறுதியில் எதிர்பார்க்கலாம். நம்மளுக்கு அதிகபட்சம் போனாலுமே இன்னொரு 3 நாள் தாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே டென்டேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விட்டுருவாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா பெரும்பான்மை நண்பர்களுக்கு எல்லா மாதிரியே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. ஏன்னா நம்ம கண்டிப்பாக இந்த டைம் பாஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. அதில் பேப்பர் 2 யாரெல்லாம் எழுதிருக்கிறீங்களோ அவங்க வந்து தயவு செஞ்சு நீங்கள் பிஆர்டி எக்ஸாம் வரும். கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்த மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாங்க. அதனால் நம்பிக்கையோடு படிங்க. இந்த ப்ராசஸ் அதிகமாகலாம் கிடையாதுங்க. ரொம்பவே சீக்கிரமாக அவங்க ரிசல்ட்டை விட்டுருவாங்க. அதனால் நம்ம டென்டேட்டிவ் பார்த்தோன்னே முடிவு பண்ணிக்கலாங்க. நம்ம அதை பார்த்துட்டு நம்ம மார்க் அந்த 82 எடுத்தால் பாஸுங்க. உங்களுக்கே தெரியும். அந்த 82 மார்க் மேலே இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் பிஆர்டிக்கு படிக்க ஆரம்பிங்க. ஆல்ரெடி ஏற்கனவே பிஆர்டிக்கு போனவங்களும் இருப்பாங்க, அவங்களும் படிச்சுட்டு இருப்பாங்க, ரெகுலராகவே படிச்சுட்டு இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய நண்பர்கள் பண்ணுறாங்க. அதனால் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். அது இல்லாமல் இந்த டைமில் கேண்டிடேட் ரொம்பவே பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் போட்டிகள் வந்து அதிகமாகவே இருக்கும். பணியிடங்கள் போதுமான அளவுக்கு இருக்கும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடந்த முறை காட்டிலும் இந்த மாதிரி அந்தளவுக்கு வருமானாலும் அதோட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வரும். இருந்தால் நம்மளுக்கு தேவையான போஸ்டிங் இருக்குங்க. அதனால் நீங்கள் இப்போயே நீங்கள் ரெடியாகிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், போன டைம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. பிஆர்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜர் மட்டும்தாங்க. அதில் உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி வராது, ஜிகே வராது. நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்க, வெறும் மேஜர் மட்டும்தான். சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் ஆல்ரெடி இருக்குங்க. பிஜிக்கும் சரிங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் படிக்கணும் சரி, அல்லது ஆல்ரெடி பிடிக்கு படித்தவங்களும் சரிங்க. இந்த 3 மெட்டீரியலுமே நீங்கள் இதுக்கு யூனிட் தகுந்த மாதிரி ஒரு யூனிட் வைஸாக போட்டுங்க. நீங்கள் ஷெட்யூல் போட்டுங்க. நான் பல வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேங்க. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஷெட்யூல் போடுறது, எப்படி டைம் டேபிள் போடுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிலபஸ் வேணுங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல் வேணும். இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் நம்ம ஈஸியாகவே நம்ம போஸ்டிங் வந்துடலாங்க. கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் இப்போயே ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஆங்கிலுக்கு எதிர்பார்க்குறாங்க, நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்த எக்ஸாம் ரெடி ஆகுங்க. சரிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க எக்ஸாம் முடித்தோன்னே. அதனால் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் இது கொடுக்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? சரிங்க, அதனால் இன்றைக்கோட நாளைக்கு வெயிட் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெடியாகுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.